இனியவர்களே, நாம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இத்தவக்காலத்திற்காக நமக்கு வழங்கியுள்ள செய்தியை இப்பொழுது சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த சிந்தனையை 2 பகுதிகளாக நாம் அமைத்துக் கொள்வோம். முதல் பகுதியில் திருத்தந்தை அவருடைய செய்தி, அதன் உள்ளடக்கம், அதனுடைய சுருக்கம். 2வது பகுதியில் இந்த செய்தி நமக்கு விடுக்கும் வாழ்வியல் அழைப்புகள். முதலில் திருத்தந்தை அவர்கள் கொடுத்துள்ள தலைப்பு செவிமடுத்தலும் நோன்பிருத்தலும் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இந்த செய்தியை திருத்தந்தை அவர்கள் இந்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஆகத்தாவின் நினைவு அன்று வழங்குகிறார். இதில் 4 அடிக்குறிப்புகள், அதாவது 4 மேற்கோள்களை காட்டுகின்றார். முதலில் திலக்ஷித்தே என்ற தன்னுடைய திருத்துது ஊக்க உரையிலிருந்து ஒரு மேற்கோள், அடுத்து புனித அகுஸ்தினார், அடுத்து திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், அடுத்து திருத்தந்தை புனித 6ஆம் பவுல். இந்த செய்தியை திருத்தந்தை 3 பிரிவுகளாக கொடுத்துள்ளார். செவிமடுத்தல், நோன்பிருத்தல், இணைந்த பயணம். இதன் முன்னுரையாக திருத்தந்தை அவர்கள் தவக்காலத்தின் நோக்கத்தை வரையறுக்கிறார். தவக்காலத்தின் நோக்கம் என்ன? திருத்தந்தை குறிப்பிடுகிறார், கடவுளின் மறைபொருளை அல்லது கடவுள் என்னும் மறைபொருளை மீண்டும் ஒரு முறை நம் வாழ்வின் மையமாக மாற்றுதலே தவக்காலத்தின் நோக்கம். இப்படி செய்யும் போது என்ன நடக்கிறது? நம் நம்பிக்கை வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையின் கவலைகள் மற்றும் கவனச்சிதறல்களில் இருந்து நம் உள்ளம் விடுவிக்கப்படுகிறது. ஆக ஆண்டவராகிய கடவுள் நம் வாழ்வின் மையமாக மாற்றுவதே தவக்காலத்தின் நோக்கம். மேலும் இந்த தவக்காலத்தில் மனமாற்றம் எங்கே தொடங்குகிறதா? திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார், இறைவார்த்தை நம்மை தொடுமாறு அனுமதிப்பதும் இறைவார்த்தை ஏற்பதுமே மனமாற்றத்தின் தொடக்கம். மேலும் திருத்தந்தை அவர்கள் தவக்காலத்தை ஒரு பயணமாக குறிப்பிட்டு, ஆண்டவராகிய இயேசு எருசலேம் நோக்கி பயணம் செய்கிறார். அங்கே அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு நிகழ்வு நடந்தேறுகின்றன. அவரோடு இணைந்து நாமும் பயணம் செய்கின்றோம். அவரை பின்பற்றுவதற்கான அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் செய்தியின் உள்ளடக்கத்திற்கு செல்வோம். 3 பிரிவுகளாக திருத்தந்தை அவர்கள் இதை பிரித்திருக்கிறார் என்று நான் குறிப்பிட்டேன். முதல் பிரிவு செவிமடுத்தல். அதாவது நாம் ஒருவரோடு உறவாடும் போது செவிமடுத்தலில் தான் அந்த உறவை தொடங்குகிறோம். அதாவது ஒருவர் பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்கிறோம். அதே போல திருத்தந்தை அவர்கள் இங்கே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு செவி கொடுத்த அந்த நிகழ்வை குறிப்பிடும் போது, மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தி அவரை பணிக்கு அழைக்கும் நிகழ்வில், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் என்கிறார். ஆண்டவராகிய கடவுள் கேட்கும் போது, செவிமடுக்கும் போது அங்கே விடுதலை பயணம் தொடங்குகிறது. அந்த விடுதலை பயணம் தொடங்குகிறது என்றால் அவரை போல நாம் ஒருவர் மற்றவருக்கு செவி சாய்க்க இங்கே அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக வறியோரின் அழுகுரலை கேட்க விவிலியம் நம்மை தூண்டுகிறது. இது முதல் பிரிவு. 2வது பிரிவுக்கு தலைப்பாக திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது நோன்பு இருத்தல். இறைவார்த்தைக்கு செவிமடுக்க நோன்பின் வழியாக நம்மை தயாரிக்க முடியும். அதாவது செவிமடுத்தல்ல இருந்து அவர் அப்படியே தொடர்கிறார். இங்கே நோன்பு என்பதை வரையறுக்கிறார். உணவு மறுத்தல் அல்லது பசி ஏற்றல் என்பது பண்டை காலம் தொட்டு நாம் பின்பற்றக்கூடிய ஒரு தவ முயற்சி. உடலோடு தொடர்புடையதால் பசி என்னும் தேவையையும் ஊட்டம் என்னும் ஆறுதலையும் நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் திருத்தந்தை அவர்கள் புனித அகுஸ்தினாரை மேற்கோள் காட்டி, நம் வாழ்வின் பசிகளை நாம் நெறிப்படுத்துவதற்கு, கடவுளை நோக்கி எல்லா விதமான நன்மைத்தனத்தை நோக்கி நம் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு நோன்பு உதவி செய்கிறது. நோன்பிருத்தல் நாம் பெருமை கொள்வதற்காக அல்ல, மாறாக நம்மில் நம்பிக்கையும் தாழ்ச்சியும் தூண்டி எழுப்புவதற்காக என்கிறார் திருத்தந்தை. நோன்பிருத்தலோடு இணைந்து மற்ற தன்மறுப்பு செயல்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக மற்றவர்களை காயப்படுத்தும் சொற்களை பேசுவதை நிறுத்துவது என்னும் நோன்பிருக்க உங்களை அழைக்கிறேன் என்று புதிய அழைப்பை திருத்தந்தை விடுக்கிறார். கடினமான சொற்கள், தீர்ப்பிடக்கூடிய மொழி, புறம் கூறுதல், இழித்துரைத்தல் ஆகியவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். கனிவையும் மதிப்பையும் வழங்குகிற சொற்களை நம் குடும்பங்களிலும் நண்பர்களிடமும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் விவாதங்களிலும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம் சொற்கள் எதிர்நோக்கையும் அமைதியையும் வழங்க வேண்டும். ஆக வழக்கமான நம்முடைய பாரம்பரியமாக நாம் மேற்கொள்ளும் நோன்பு, அதாவது உணவு மறுத்தல் என்னும் தவ முயற்சியை திருத்தந்தை அவர்கள் ஒரு புதிய பார்வையோடு சொற்களில் நோன்பிருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். 3வது பிரிவு இணைந்த பயணம். இது தனிப்பட்ட தவக்காலம் அல்ல, மாறாக அனைவரோடு இணைந்த பயணம் என்று குறிப்பிடுகிற திருத்தந்தை
நெகேமியா நூலில் உள்ள ஒரு பகுதியை மேற்கோள் காட்டுகிறார். அதாவது அங்கே இஸ்ராயல் மக்கள் இணைந்து வந்து இறைவார்த்தை வாசிக்க கேட்கிறார்கள், நோன்பு இருந்தார்கள். அதே போல நம் பங்குத்தலங்கள், துறவர சபை குழுமங்கள், திரு அவை கூடுகைகளில் இணைந்து இத்தவக்காலத்தில் நாம் பங்கேற்கிறோம். இறைவார்த்தையை கேட்கவும், வறியோரின் குரலை கேட்கவும், பூமியின் அழுகுரலை கேட்கவும் இத்தலங்கள் பயன்படுகின்றன என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார். தொடர்ந்து, மனமாற்றம் என்பது மனச்சான்று மாற்றம் மட்டுமல்ல, மாறாக உரையாடல்களிலும் உறவாடல்களிலும் மேன்மை, நீதி, ஒப்புரவு போற்றுதல் என்பது திருத்தந்தையின் அழைப்பு. கடைசியாக இந்த பிரிவை, கடவுளுக்கும் ஒருவர் மற்றவருக்கும் செவிசாய்க்கும் வரத்தை கேட்போம், காயப்படுத்தும் சொற்கள் மறைந்து கனிவு பிறக்கட்டும், நம் குடும்பங்களில் வறியோர் வரவேற்கப்படட்டும், நம் செவிமடுத்தல் அவர்கள் விடுதலைக்கு வழிவகுக்கட்டும், நாம் அனைவரும் இணைந்து அன்பின் நாகரிகத்தை கட்டி எழுப்புவோம் என்கிறார் திருத்தந்தை. தொடர்ந்து இந்த செய்தி நமக்கு விடுக்கக்கூடிய வாழ்வியல் அழைப்புகளை காண்போம். முதலில் செவிமடுத்தல். இன்றைய நாளில் நாம் திருவிவிலியம் வாசித்தல், கேட்டல், திருவழிபாட்டில் குறிப்பாக, அதே போல தனிநபர் வாசிப்பில், இதை திருத்தந்தை அவர்களை குறிப்பிடுகிறார். இறைவார்த்தை வழியாகத்தான் நாம் கடவுளுடைய குரலை கேட்க முடியும், மக்களுடைய, குறிப்பாக வறியோருடைய குரலை நாம் கேட்க முடியும். அப்ப இந்த தவக்காலத்தில் நாம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக ஒட்டுமொத்த விவிலியத்தை வாசிக்க முயற்சி செய்யலாம். அதாவது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஏறக்குறைய 24 அலகுகள் நம்ம வாசித்தோம் என்றால் 50 நாட்களுக்குள்ள ஒட்டுமொத்த விவிலியத்தை நம்மால் வாசித்து விட முடியும். அது நமக்கு மலைப்பாக இருந்தது என்றால் புதிய ஏற்பாடு மட்டும் அல்லது நற்செய்தி நூல்கள் மட்டுமாவது நாம் வாசிக்க முயற்சி செய்யலாம். விவிலியம் நம்மை வாசிக்குமாறு அனுமதித்தல். அதாவது விவிலியத்தின் பக்கங்களை நாம புரட்டும் போது விவிலிய பக்கங்கள் நம் வாழ்க்கையை புரட்டுமாறு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆக செவிமடுத்தல் என்பது முதலில் திருவிவிலியம் வாசித்தல். இதை ஒரு வாழ்வியல் அழைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு செவிமடுத்தல். குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், பங்குத்தளத்தில் பங்கு தந்தை மக்களுக்கு செவிமடுத்தல், அல்லது ஒரு மறைமாவட்டத்தில் ஆயர் அருட்பணியாளர்களுக்கும் துறவர சபையினருக்கும் பொதுநிலையினருக்கும் செவி சாய்த்தல். இப்படியாக செவிமடுத்தல் என்பது அனைவருக்குமான ஒரு அழைப்பாக இருக்கிறது. குறிப்பாக கூட்டு இயக்கத்திற்கான மாமன்றத்தின் அடிப்படையில் இந்த செவிமடுத்தல் மிக மிக முக்கியமான அழைப்பு திரு அவைக்கு. இன்னைக்கு குடும்பங்கள்ல பல நேரங்கள்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் நாம் ஒருவர் மற்றவருக்கு செவிமடுத்தல் குறைவாக இருப்பதுதான். ஆக ஒருவர் மற்றவருக்கு நாம் செவிமடுக்கும் போது நாம் குடும்பத்தில் உறவை கட்டி எழுப்ப முடியும். கடைசியாக செவிமடுத்தல் விடுக்கக்கூடிய அழைப்பு நாம் உள்ளத்தின் குரலுக்கு செவிமடுப்பது. அதைத்தான் நம்ம சீராக்கின் ஞான நூல்ல வாசிக்கிறோம். உன் உள்ளத்தின் அறிவுரையில் உறுதியாயிரு, அதைவிட நம்பத்தக்கது உனக்கு வேறொன்றும் இல்லை. காவல் மாடத்தின் மேல் அமர்ந்திருக்கும் 7 காவலர்களை விட மனித உள்ளம் சில வேளைகளில் நன்கு அறிவுறுத்துகிறது. இன்னைக்கு நம்ம நிறைய குருக்கள் அல்லது நிறைய ஆசிரியர்களை நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராம் குருஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் குருஸ், வாழ்க்கை இப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பலரை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் இந்த பலருடைய குரல்களுக்கு நடுவுல நம்முடைய உள்ளத்துல ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்கிறார்? அந்த உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த குரல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆக மூன்றாவது செவிமடுத்தலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய குரலுக்கு நம்ம தனிமையில் அமைதியாக இருந்து, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அமைதி மேற்கொண்டு, முழு நாள் அமைதி மேற்கொண்டு, அல்லது முடிந்த வரைக்கும் அமைதியை மேற்கொண்டு நம்முடைய உள்ளத்தின் குரலை நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் குடும்பமாக இருந்தாலும் கடைசியில் நாம் அனைவருமே தனிமையில் தனி நபர்களாக இருக்கிறோம். அந்த தனியல் என்ற ஒரு நிலையில் நமக்குள்ளே எழுகின்ற அந்த குரலை நாம் கேட்க வேண்டும். அங்கேதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆக செவிமடுத்தல் வழியாக நாம் 3 அழைப்புகளை பெறுகிறோம். திருவிவிலியம் வாசித்தல், மற்றவர்களுக்கு செவிமடுத்தல், நம்முடைய உள்ளத்தின் குரலை கேட்டல். இரண்டாவது பிரிவு நோன்பிருத்தல். அது நமக்கு விடுக்கும் அழைப்புகள் எவை? இன்னைக்கு துன்பம் ஏற்றல் அல்லது இன்பம் அகற்றுதல், இன்பம் நீக்குதல் என்பது ஸ்டாயிக் பிலாசபி, ஸ்டாயிக் தத்துவவியலாளர்கள் சொன்ன ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், உடனடி இன்பம் நீண்ட கால துன்பத்திற்கு வழிவகுக்கிறது, தற்போதைய துன்பம் நீண்ட கால இன்பத்திற்கு வழிகாட்டுகிறது. அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் செய்வதற்கு நமக்கு கடினமா இருக்க வைத்துக்கொள்ளும். ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும், அது நமக்கு கடினமா இருக்கும். ஆனா அந்த கடினமான துன்பத்தை நாம ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம நீண்ட காலத்திற்கு இன்பத்தை, உடல் நலத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு அப்படியே பிளிப் சைடை பார்க்கும்போது ஒரு சிப்ஸ் சாப்பிடுவதோ ஒரு ஸ்வீட் சாப்பிடுவதோ உடனடியாக நமக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கலாம்.
ஆனா அதை நம்ம செய்து முடிக்கும் போது வாழ்க்கைக்குள்ள அதோடைய விளைவுகளை நாம குறிப்பாக உடல் நலம் நமக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அப்ப துன்பம் ஏற்றல், இன்பம் அகற்றுதல், இதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக எதை நாம பசிக்கு உட்படுத்துறோமோ அதிலிருந்து நாம வெளிப்பட முடியும். இப்ப எடுத்துக்காட்டா நமக்கு ஒரு விட முடியாத ஒரு பழக்கம், குடிப்பழக்கம் இருக்கிறது, அல்லது அடிக்கடி கோபம் வருகிறது, அல்லது நாம இணையதளங்கள் அதிக நேரம் செலவழிக்கிறோம், ஒரு டூம் ஸ்கிராலிங் பண்றோம், அல்லது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு பழக்கம் இருக்கிறது வைத்துக்கொள்ளும். அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த பழக்கத்தை நாம பசிக்கு உட்படுத்த வேண்டும். அதாவது அதற்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் ஆற்றலையும் நாம நிறுத்தும் போது அதிலிருந்து நாம வெளிவர முடியும். மூன்றாவதாக சபை உரையாளர் குறிப்பிடுவது போல, எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை, எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. அப்ப போதும் என்று சொல்லக்கூடிய மனமே சிறந்த நோன்பு. போதும் என்று நம்முடைய வாழ்க்கையில, அதாவது உறவு நிலைகள்ல, உணவு நிலைகள்ல, எங்கெல்லாம் முடியுமோ போதும் என்ற ஒரு மனநிலை நம்ம பழகி கொண்டோம் என்றால் அதுவே ஒரு சிறந்த நோன்பாக இருக்கும். ஆக இந்த நோன்பு இருத்தல் நமக்கு 3 அழைப்புகளை தருகிறது. 1, துன்பம் ஏற்றல், இன்பம் அகற்றுதல். 2, எதை நாம விலக்கிவிட நினைக்கிறோமோ அதை பசிக்கு உட்படுத்துதல். 3, போதும் என்ற மனப்பான்மையை பெற்றுக்கொள்தல். கடைசியாக இணைந்த பயணம். இது நமக்கு விடுக்கும் அழைப்புகள் எவை? முதல்ல கூட்டு ஒருங்கியக்கத்திற்கான திரு அவை, இதை பின்புலத்தில் வைத்துதான் திருத்தந்தை இந்த செய்தியை வரையறுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய உலகம் தற்சார்பையும் தன்னிறைவும் முன்மொழிகிறது. ஆங்கிலத்துல செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி. நம்ம உலகத்துல நமக்கு மட்டும்தான், யாருமே இந்த உலகத்துல நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நுகர்வு கலாச்சாரம், தனிமைப்படுத்தப்படுதல், இது எல்லாமே இதோட சேர்ந்து வருகிறது. ஆனா மனிதர்கள் இயல்பாகவே சமூக விலங்குகள். சமூகத்தின் தொடர்பு இல்லாமல் நாம் வாழ முடியாது. மெய்நிகர் உலகம் விடுத்து மெய் உலகத்திற்கு நாம வர வேண்டும். மெய்நிகர் உலகம், அதாவது இந்த சோசியல் மீடியா காட்டக்கூடிய உலகமா இருக்கலாம், அல்லது வெளியில இதுதான் ஐடியல் உலகம் என்று காட்டப்படக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட உலகத்திலிருந்து வெளிவந்து ஒருவர் மற்றவரோடு உரையாட, உறவாட கற்றுக்கொள்வது. 2வது அழைப்பு தவக்கால திருப்பலி, திருப்பயணம், சிலுவை பாதை போன்றவற்றில் குழுமமாக பங்கேற்றல். நமக்கு வீட்டில் நம்ம முடியாம இருக்கிறோம், அல்லது உடல்நிலை சரியில்லை, அல்லது தட்பவெப்பநிலை சரியாக இல்லை, அந்த மாதிரி நேரங்கள்ல நாம வீட்டில இருந்து தவக்கால முயற்சிகள் நம்ம செய்யலாம். ஆனா முடிந்த வரைக்கும் நம்ம பங்கு சமூகத்திற்கோ அல்லது ஊர்ல நீங்க கிராமத்துல இருந்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள குழுமமாக சேர்ந்து தவக்கால திருப்பலியில், திருப்பயணத்தில், சிலுவை பாதையில் பங்கேற்றல். கடைசியாக இயேசுடைய சிலுவை பயணமே ஒரு குழும பயணம்தான். அவர் தனியாக சிலுவை சுமந்து போகவில்லை. அவரோடு சீரின் ஊரனாகிய சீமோன் இருக்கிறார், வெரோனிகா இருக்கிறார், இயேசுவின் தாய் மரியா உடன் வருகிறார், எருசலேம் நகர பெண்கள் என்று பலர் இயேசுவோடு நிற்கிறார். ஆக இயேசுடைய இந்த சிலுவை பாதை பயணம் கூட அது தனிப்படுத்தப்பட்ட தனிமை பயணம் அல்ல, அவரோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். ஆக இணைந்த பயணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆக முதல் பகுதியில் நாம பார்த்தது திருத்தந்தையுடைய செய்தியின் உள்ளடக்கம். 2வது பகுதியில் அதை விடுக்கக்கூடிய வாழ்வியல் அழைப்புகள். ஒட்டுமொத்தமாக திருத்தந்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் மனமாற்றம். அந்த மனமாற்றம் என்பது கடவுளுக்கு செவிமடுத்தலிலும், நோன்பு இருத்தலிலும், இணைந்து பயணித்தலிலும் வெளிப்பட வேண்டும். இந்த மனமாற்றம் கடவுளை நோக்கி, மற்றவர்களை நோக்கி, நம்மை நோக்கியே நாம் திரும்பி வருவதற்கு உதவி செய்கிறது. இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலமாக, அருளின் காலமாக அமைய நாம் இறைவனை வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. நன்றி.